Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் பலக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் 7, 9 அந்த மாதிரி காய்கறி சேர்த்து பண்ணுற வேண்டிய குழம்பு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவும் போடாமையே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு 7 காய்கறி பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டுக்காயாக எடுத்துக்கலாம். பரங்கிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், 2 கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸு, அப்புறம் மொச்சக்காய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த சீசனில், அது பட்டாணி. இதில் எல்லாமே நான் இன்றைக்கி ஒரு 9 காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 7 காய் கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஃப்ரெஷ் பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். அதில் பாதி 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அதோடையே ஒரு 10 மிளகு. இது 3ஐயும் சேர்த்து எண்ணெயெலாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடி தான் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 ரெட் சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதை ஆறினத்துக்கு அப்புறம் மிக்சியில் போடும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு, இந்த காய்கறிலாம் வேகும் போதே அதில் உப்பு சேரணும், அதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். பரங்கிக்காய், பூசணிக்காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா தான் அது இந்த காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே அது வெந்து குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி காய் வேகும்போதே உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டிங்கன்னா அந்த காயில் நல்லா அது எல்லாமே அந்த ஸ்மெல்லு எல்லாமே அந்த காயில் இறங்கியிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 75% காய்கறி எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணால் போதும். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டதுக்கப்புறம் அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த குழம்புல இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாசனை, அந்த பொடியோட வாசனை, புளி, இந்த காய்கறிக்குனே உள்ள ஒரு ஸ்மெல்லு எல்லாம் சூப்பராக வரும். இதில் ஒரு கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணுறதுனால அந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட காய்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய்கறிலாம் நல்லா ரொம்ப மேஷ் ஆகாமல் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இந்த இந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதாவது பொரிச்ச குழம்பு மாதிரியும் இல்லாமல் சாம்பார் மாதிரியும் இல்லாமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ரெட் சில்லி, அதோடைய ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துட்டா நம்மளோட பலக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணுற பழக்கப்படி நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது பழைய சாம்பார் பொடிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் புதுசாக எல்லாமே அரைச்சி அன்றைக்கி போடுவாங்க. நீங்களும் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான குழம்பும் கூட இது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.